ஹாட்ஸ்பாட் டூ மச், கொஞ்சம் டூ மச் தான். ஒரு ஆந்தாலஜி மூவி, 3 ஷார்ட் ஃபிலிம் வச்சிருக்காங்க, 3 தரமான சம்பவம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டியர் ஃபேன், 2 பெரிய ஆக்டர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற 2 ஃபேன் குரூப்ஸ், அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆக்டர்ஸ் யாருங்கிறத வந்து பிளைண்டா காமிக்காம அஜித் விஜய்ன்ட்டு ஸ்ட்ரெயிட்டா காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து இந்த ஆக்டர்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஆக்டர்ஸ் வந்து ஃபேன்ஸ்க்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காரு நம்ம டேரக்டர். ஸோ சரியான செருப்படி. நம்ம MS பாஸ்கரோட பீக் ஆக்டிங் இந்த படம். செகண்ட் செக்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட், நம்ம தம்பி ராமையாவும் அவங்க பொண்ணுக்கும் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷனை பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஒரு உமன் ஈக்குவாலிட்டி, ஃபெமினிசம், இந்த ஆடை சுதந்திரம், இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம தம்பி ராமையா மூலியமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். நம்ம தம்பி ராமையாவோட அருமையான ஆக்டிங் இந்த படம். மூணாவது செக்மெண்ட் யுவர்ஸ் லவ் லவ்விங்லி, நம்ம அஸ்வின் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், ஆனால் வந்து ப்ரெசென்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து டைம் டிராவல் கான்செப்டையும் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்சிட்டியும் நல்லா காமிச்சிருக்காங்க. நம்ம பாலச்சந்தர் பழைய படங்களில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குமோ அதையும் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் லைனை பார்க்கும்போது நம்ம லோக்கியே ஷாக் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைனில் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம டேரக்டரோட தரமான சம்பவம் இந்த தேர்ட் செக்மெண்ட். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டையும் காமனாக கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பிரியா பவானி சங்கரும் ப்ரொடியூசரும். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 1ல வந்து எப்படி இந்த ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் உள்ள ஒரு லிங்க் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த லிங்க்ல இருக்கு. ஸோ இந்த படத்தை அந்த எண்டிங்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் 3க்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம்.